நாட்டில் அச்சுறுத்தும் விஷயமாக உருமாறிக் கொண்டிருக்கிறது நாய்க்கடி. குறிப்பாக தமிழ்நாட்டில் ரேபிஸ் நோய் மூலம் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக எழுந்துள்ள குரல்கள் அபாயமணியை அடிக்கின்றன. செல்ல பிராணியாக வாலாட்டிக் கொண்டு வளைய வரும் நாய்களின் இன்னொரு முகம் பயங்கரமானதாக இருக்கிறது. வளர்ப்பு நாய்களை கடிக்கும் நிலையில் தெருநாய்களின் தொல்லையும் அதிகரித்தபடியே இருக்கின்றன. இதற்கு சமீபத்திய உதாரணம்தான் வேளச்சேரியில் நடந்த சம்பவம். அங்கு நாகேந்திரன் என்பவரின் 7 மாத குழந்தையையும் அவரது தாயையும் தெருநாய் ஒன்று கடித்து குதறியது. அதே நாளில் 8 பேரை அந்த நாய் கடித்துள்ளது. அது இப்படி வந்திருக்கும் போல, நான் கவனிக்கல. என்னைய கடிச்ச உடனே பிள்ளைய கடிச்சிருந்தான்னு தூக்கி தோல்ல போட்டேன். தோல்ல இருந்து பிடுங்கிருச்சு. பிடுங்கி இந்த மண்ணுல போட்டு உருட்டி எடுத்துருச்சு குழந்தைய. நான் தூக்காக்கும்லாம் குழந்தை கையில கடிச்சு விட்டுருச்சு. நாங்க இந்த இடத்துக்கு வந்து புதுசுன்றதுனால எங்களுக்கு தெரியல. அவர் ரொம்ப வருஷமா இருக்கிறாரு போல. அவரும் என் கூடவே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாரு ஹாஸ்பிட்டல்லையாவும் இந்த மாதிரி அப்படின்னு. 9 வயசு பையன் ஃபுல்லா தொடையில ஃபுல்லா கடிச்சிருக்கு. வண்டி தான் தொடச்சு வந்து காலை பிடிச்சிட்டு இருக்கு சார். நான் ஃபுல்லா தெருவில் பரணி தெருவில் அங்கே ஒரு குழந்தைய கடிச்சிருக்கு. தெருவில் அதிகமாக சுத்திட்டு இருக்குங்க நாய். இப்போ அதனால தான் சார் தையல் போடல சார். ஃபுல்லாக கீரி இருக்கு, பயங்கரமா கீரி ரத்தம் வர மாதிரி கடிச்சு வச்சிருக்குங்க. இப்போ காலைல போய் இதுல ஊசி போட்டு வந்திருக்காரு, சைதாப்பேட்டில் போய் ஊசி போட்டு வந்திருக்காரு. அப்ப இவர்களுடைய வேதனை குரல்களை சாதாரணமாக கடந்து போக முடியாது. நாய்க்கடி சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருகின்றன. நாய்க்கடி குறித்து நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன், கடந்த ஆண்டு மட்டும் 21,95,122 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இவர்களில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். நாய்க்கடிக்கு ஆளானவர்களில் 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்பதுதான் வேதனை. நாய்க்கடிகள் அதிகம் பதிவாகும் மாநிலங்களில் நாட்டிலேயே தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. நாய்க்கடி குறித்து தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அண்மையில் அளித்த பேட்டியில் சில தரவுகளை அளித்திருந்தார். இதன்படி 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் 4,40,000 நாய்க்கடிகள் பதிவாகியுள்ளன. இறந்தவர்கள் எண்ணிக்கை 22ஆக இருக்கிறது. 2024இல் நாய்க்கடி எண்ணிக்கை 4,79,000 இருக்கிறது. உயிரிழப்பு 40ஆக பதிவாகியுள்ளது. நாய்க்கடியில் 4 வகைகள் உள்ளன. நாய் கடித்த இடத்தின் காயத்தை மூடக்கூடாது என்கிறார்கள் மருத்துவர்கள். நாய் கடித்து 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் தடுப்பூசி செலுத்த வேண்டும். சுய மருத்துவம் கூடாது என்பதும் மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. அதுக்கு நம்ம ஏன்னா நம்ம இன்குபேஷன் பீரியட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது வேரி ஆகும். அது பைட்டோட சைட்ல இருந்து அது பிரெயினுக்கு டிராவல் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதை பொறுத்து அந்த இன்குபேஷன் பீரியட் வேரி ஆகும். அதனால அந்த எஃபெக்ட் தெரியறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சில இது உடனே நமக்கு அந்த நோய்க்குறியர்கள் தெரியும். இந்த தெருநாய்கள் ஏன் இவ்வளவு அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு கம்பைன்ட் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ அந்த ரீசன்ஸ் நம்ம பார்க்கும்போது அதுக்கு ப்ராப்பரா அந்த ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை, வாட்டர் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு மற்ற வளர்ப்பு நாய்களை போல அதுக்கு ஸ்டேபிளான ஒரு இடம் இல்லைங்கும் போது அதுக்கு ஸ்ட்ரெஸ், நம்ம ஹியூமன் பீயிங் மாதிரி தான் அந்த நாய்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. தமிழகத்தில் சுமார் 13 லட்சம் நாய்கள் உள்ளன. இவற்றில் தெருநாய்கள் எண்ணிக்கை 4.5 லட்சம். தொடரும் நாய்க்கடி சம்பவங்களை அடுத்து அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முனைந்துள்ளது தமிழக அரசு. மாநில அரசின் திட்டக்குழு இதற்கென தனி வரைவு கொள்கையையே வகுத்துள்ளது. தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்படுவதுடன் ஒரு நாய் கூட விடுபடாமல் இருக்க ஊசி போடப்பட்ட நாய்களுக்கு அடையாள குறியீடு செய்ய இக்கொள்கை வலியுறுத்துகிறது. நாய்க்கடி என்பது தீவிரமான சமூக பிரச்சனை என்பதால் உடனடி கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாகியுள்ளது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையோ ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அணுக வேண்டும். அப்போதுதான் ரேபிஸை தடுக்க முடியும். சேலத்தில் நாய்க்கடிப்பட்டவர்களின் அனுபவங்களை பகிர்கிறார்கள், பார்க்கலாம். 30 அடி நிலத்தில் நிற்கிது. அது ஒரு அடியில் நிற்கிது. அங்கே செல்வம் வீட்டுக்கிட்டல நின்றுச்சு. அங்கே நிற்கிது. அங்கேருந்து எப்படி பறந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நான் இந்த இடத்துல விழுந்துட்டேன். அப்புறம் எல்லாம் மண்டை உடஞ்சி இந்த இடமெல்லாம் பிடிச்சி கடிச்சு இந்த இடத்துல பிடிச்சி கடிச்சிருச்சு. கடிச்சு எல்லாம் ரத்தம் ஒழுதுகிட்டு இருக்குது. அப்புறம் எல்லாம் எங்கள் பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பொண்ணும் பையெல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு வண்டி வந்துடுச்சு, ஆஸ்பத்திரி வண்டி வந்துடுச்சு. வந்த உடனே அப்புறம் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். கேபிள் ஆப்ரேட்டரு வேலை விஷயமா கலெக்ஷன் போகும்போது அந்த தெருநாய்ங்க அவங்க வீட்டில் வளர்த்துற நாய்ங்க ஒரு டைம் கடிச்சது. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க நாய் கடிச்சது. ஒரு 2-3 டைம் கடி வாங்கியிருக்கேன். நாய் காலில் கடிச்சதுங்க.
எனக்கு அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் மேற்படி அந்த ஒரு டோஸ் வந்து ஒரு 4 டோஸ் போட சொன்னாங்க. அந்த 4 டோஸும் கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக போய் போட்டுக்கிட்டேன். இங்கே சக்தி நகர்னு சொல்லி நம்ம 10வது டிவிஷன்லாம் ஏகப்பட்ட நாய் இருக்குது. நைட் டைமில் போனால் சின்ன குழந்தைங்களெல்லாம் துரத்துது. அது கொஞ்சம் நடவடிக்கை கார்பரேஷன் மூலிமா நடவடிக்கை எடுத்தாங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாய்க்கடியால் பாதிக்கப்படுவது பெரும்பாலும் குழந்தைகள் என்பதால் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் சந்திக்கும் மனவேதனையும் மன உளைச்சலும் கொஞ்ச நஞ்சமல்ல. இது பற்றி தஞ்சையை சேர்ந்தவர்கள் கூறுவதை கேட்கலாம். என் பையனையும் நாய் கடிச்சிருச்சு, எங்க பாப்பாவையும் நாய் கடிச்சிருச்சு. சும்மா வீட்டு பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்கப்பே தான் நாய் கடிச்சிருச்சு. அது நாய் கடிச்சது இல்லாம அதனால 10 நாள் ஸ்கூல் போக முடியல. நாய் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வண்டியில போறவங்க எல்லாம் கடிக்குது. சின்ன பசங்களை வந்து போய் நம்மளால அதை அட்டாக் பண்ணும்போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஜாமான் வாங்குறாங்கன்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து ஜாமான் வாங்கிட்டு வரப்ப ஒரு 4-5 நாய்ங்க துரத்திக்கிட்டு வந்து சைக்கிளை விட்டு கீழே விழுந்துட்டான். பிடிச்சி கடிச்சு கொதறதுனால காலில் நல்லா ஆழமாக பல்லு பட்டு ரத்த காயம் வந்துருச்சு. தஞ்சை மாநகரில் இருக்கிற பிரதான அத்தனை சாலைகள்லையும் குறுக்கில் உள்ள தெருக்கள்லையும் நாய்கள்ன்றது அதிகமாக சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் வேளையில் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை அவசியம் என்கிறார்கள் மக்கள். கோவையைச் சேர்ந்தவர்கள் நாய்க்கடி குறித்து கூறியதை பார்க்கலாம். எனக்கே வந்து அந்த நாய் வந்து தாவி இங்கே தொடையில வந்து இதாயிடுச்சு. அப்புறம் நம்ம கொஞ்சம் சமாளித்து வந்துட்டோம். ஆனாலும் பல்லுங்கிறது கொஞ்சம் அழுத்தமாக பட்டுருச்சு. அதன் அடிப்படையில் உடனே போய் நம்ம வேக்சின் எடுத்துட்டு இன்னும் அந்த கோர்ஸ் முடியல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோர்ஸ் போடணுங்கிற அடிப்படையில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பதட்டம், இப்போ கடிச்சதுலேருந்து அந்த ஏரியா பக்கம் போகிறதுக்கே ஒரு பயம். கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஏரியா இருக்கிறதுனால வளர்த்துறவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொண்டு வந்து இந்த ஏரியாக்களில் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அது கரெக்டான பராமரிப்பு இல்லாமல் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. வரவங்க போகிறவங்க வண்டிகளை துரத்துறது, கடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்களும் கார்பரேஷனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட நாயை மட்டும் அதுவும் 2-3 நாளில் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பட் இன்னும் நிறைய நாய்கள் இருக்குது. நிறைய இந்த ஃபீமேல் டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது இன்னும் ப்ரீட் ஆகி இன்னும் நிறைய அதிகமாக இருக்கணும்ன வாய்ப்புகள் தான் இருக்குது.